ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படிங்கிற தாம்பரத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க 31 ஏஷியாலேயே இது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லை. நைட் டைம் வியூ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த போர்டில் என்னென்ன வியூ இருக்குது. அவ்வளோ லைட்டிங்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து எங்கேயும் ஒரு ஏரோட்ராமில் கூட நம்ம இப்படி பார்த்ததில்லை. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருந்ததுங்க. அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருந்தது. இது பார்க்க டூரிஸ்ட் பிளேஸில் கூட நம்ம இது வரைக்கும் இப்படி பார்த்ததில்ல. உண்மையாகவே லைட்டிங் தான் இதில் பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங். அவ்வளோ அட்ராக்டிவாக பார்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. 88 ஏக்கரில் வந்துட்டு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 400 crore 400 crore செலவழித்து 400 கோடி ரூபா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு செலவழிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், என்ட்ரன்ஸில் எல்லாமே அந்த உதய சூரியனோட சிம்பிள் வச்சு தான் போட்டிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, கலைஞர் நூற்றாண்டு முனையம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த ஓப்பனிங் ரொம்ப 2009 ஜெயலலிதா ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்டை வந்து இந்த வருஷம் வந்து இவங்க டிஎம்கே பீரியடில் முடிச்சிருக்காங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு கண்ணு வேணும், அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஆனால் மனுஷன் கோயம்பேடுக்கு கம்பேர் பண்ணும்போது இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படி நம்ம மனுஷங்க பிக்கப் பண்ணி வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா 2 வீலர் அண்டு கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அவ்வளோ ஒரு அழகுங்க. குறைஞ்சது ஒரு 600-700 பக்கத்தில் வந்து உங்களுக்கு 600 இல்லை 3000 பக்கத்துலேயே வந்துட்டு இப்போது நிற்கிறேன் போல இருக்குது பைக்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி செம்மையாக இருக்குதுங்க. எல்லாமே பாருங்கள், ஏசி பாருங்கள். காசை வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொட்டியிருக்காங்க. ஆனால் இதே மெயின்டைன் வந்து இதே மாதிரி பண்ணுனா பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ அழகாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுன்னு இதை சொல்கிறதுக்கு இல்லை, ஏரோட்ராமில் கூட இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த சைடில் கார் பார்க்கிங் எல்லாம் ஏசி, கம்ப்ளீட்டாக ஏசி. ஒரு 6000 பக்கத்தில் உங்களுக்கு கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே கீழே அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து இப்போ என்ன நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால பார்த்துக்கலான்னு பார்க்குறாங்க. செம்மையான பிளேஸுங்க. ஏசி எல்லாம் வச்சு அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே ஃப்ளோருக்கு ஏறுறதுக்காக ஸ்டெப்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், யார் பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மேலே ஏறி போகிற மாதிரி படிக்கட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு பார்க்குறக்கு நைட் டைமிங்கெல்லாம் வியூஸு ரொம்ப செமையாக இருக்குதுங்க. இது பாருங்கள், மேலே வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு விஐபிஸ் யாரும் வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் போலீஸ் எஸ்கார்ட்ஸ் நிறைய நிற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதை ஜஸ்ட் அப்படியே நம்ம வீடியோ எடுக்கிறதானே, எதுவும் சொல்ல மாட்டாங்க, எடுத்துக்கலாம். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டை மக்கள் வந்து நீ எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியவில்லை. இந்த குத்துவிளக்கு பாருங்கள், ட்ரெண்டிங் 15 அடிங்க இந்த குத்துவிளக்கு. செம்மையான குத்துவிளக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. மேலே எல்லாம் கல்வெட்டுக்கள், எல்லாம் தமிழில் பண்பாடு என்னென்ன இருக்கோ எல்லாம் கல்வெட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கலைஞரோட ஸ்டாச்சு சிலை வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க, ஏன்னா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால நிறைய பேர் பார்க்குறக்கு சுற்றி பார்க்குறக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. நிறைய மக்கள் வந்து இதில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டோட பர்பஸே வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து இடிச்சிட்டு அங்கே பயங்கர டிராஃபிக்கு, அதனால் மக்கள் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பர் டே ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்களை கூட தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குது. பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா மேலேயே 2500 பஸ்ஸு, 3000 பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸஸ் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஃபேன் எல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. உள்ளே போனாவே அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ரொம்ப எல்லாமே அந்த சிம்பிள் வந்து எல்லாத்துலேயும் உதயசூரியனோட அந்த சிம்பிள் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாமே 1 லட்சம் பேர் வந்து இதை நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் வந்து பண்ணக்கூடிய இதில் இருக்குது. மேலே ஃப்ளோரிங் எல்லாம் ஷாப் எல்லாம் விட்டுருக்காங்க.
ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எல்லாத்துக்கும் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இது, இந்த பக்கம் இது அப்படி சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக சேர்ஸு அந்த கேட்லாக் சொல்லுவோம்ல, நம்ம எந்த பக்கம் போகணும், எந்த சைடு பஸ் ஸ்டாண்ட், அந்த மாதிரியெல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. எதுவுமே குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்ஸு மேலே வயசானவங்க ஏறி போகிறக்கும் பண்ணுறக்கு எல்லாம் ஃப்ளோரிங் போகிறக்கெல்லாம் நம்ம எஸ்கலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் கல்வெட்டுகள், நம்ம தமிழர் பண்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டும் வச்சுருக்காங்க. எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாகவும் போய்க்கலாம். எல்லா வசதிகளையும் போட்டு நமக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி கொடுத்துருக்காரு மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சங்கீதா ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. மால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சைன்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோவில் இருக்குது. எல்லாமே பல்துறை நோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இது வந்து டிரைவர்ஸ்குள்ளே ஸ்டேயிங் ரூமு. அதனால் ஸ்டேயிங் ரூமெல்லாம் அவங்களுக்கு டிரைவர்ஸ்க்கு வந்து இது எஸ்இடிசி இப்போ தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக இந்த பக்கம் ஓமினி பஸ் ஸ்டாண்டும் போட்டிருக்காங்க. செம்மையாக கட்டியிருக்காங்கங்க. இது உங்களுக்கு டைம் எல்லாம் கிடைக்கும்போது குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படியே பாருங்கள். என்னோடய டிசைன்ஸு அந்த கல்வெட்டுக்கள் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி, கம்ப்ளீட்டாக ஏசி உள்ள. அதான் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, 1.5 லட்சம் பீப்புள் வந்து உள்ளே வந்து நமக்கு போகிற அளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை மிரர் வெளியிருந்து அந்த டிரைவர்ஸோட ரூம்ஸ்க்கு பேக் சைடில் இருக்க வெளியே அவுட்டிங்கு கிளாஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்குறக்கு கண்கள் வேணும், அவ்வளோ அழகாக. மணி சும்மாலாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. எவ்வளோ க்ரோர்ஸ் சொன்னாங்க, 400 க்ரோர்ஸ் போட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே இன்டீரியர் ஒர்க்கு செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் லைட்டிங்கோட அந்த கலரிங் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்லவே வார்த்தைகள் இல்லை. நம்ம இங்கே அதை எதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ டூரிஸ்ட் ப்ளேஸ் போன மாதிரி இருக்குது. ஏஷியாவிலேயே முதல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு எங்கேயும் இல்லை அப்படின்னாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக வெஸ்டர்னு எல்லாமே போட்டிருக்காங்க. டாய்லெட்ஸ் ரொம்ப அழகாக லைட்டிங்கோடட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கைட் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க. போலீஸே ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் வந்துட்டு இங்கே போங்க, இந்த போங்க அப்படி சொல்லிட்டு கைட் பண்ணுறாங்க. நல்லா கைட் பண்ணுறாங்க. ஹெல்பிங் லைன் கொடுத்துருக்காங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பஸ் எந்த டைமிங் வரும், எந்த டைம் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு. ஏரோட்ராமில் கூட இந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது தெரியலைங்க. அவ்வளோ அழகாக. இது பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் நம்ம கிராமங்களில் செய்யக்கூடிய கூடை பின்னுறது, ஸோ ஸ்டாச்சூஸ் சித்திரம் செய்வாங்கள்ல, கல்வெட்டுக்கள், சிலைகள் செய்கிறது, அந்த மாதிரி சித்திரங்களை வந்து ட்ராயிங்காக பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது நீங்கள் குழந்தையோட ஃபேமிலியோட வந்து ஒரு கிளான்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து சிட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த பண்ணினதே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ட்ராயிங் தாங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தமிழர் பண்பாடு, நம்ம இந்தியாவின் என்னென்ன நம்ம பண்ணக்கூடியமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே ட்ராயிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரே மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியதை வந்து அழகாக பண்ணினாங்கன்னா இது இப்படியே இருக்குங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு, டிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, பஸ்ஸுகள் வந்து நிற்கக்கூடிய பிளேசஸ்ஸு, அது எல்லாத்துலேயுமே வந்து நேம் போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 31 ஓப்பன் பண்ணி அந்த எஸ்இடிசி பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி அந்த பக்கம் போகக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. கோயம்பேடில் அந்த பஸ்ஸஸ் கிடையாது, அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது பழைய கல்ச்சர்லேருந்து நம்ம புதுசுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பட் இங்கேயும் வந்து பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பித்து லோக்கல் பஸ்ஸஸ் வந்து வரும்போது பழகிடும். ஆனால் என்ன, அந்த தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நல்லா டெவலப் ஆயிரும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தனால இது பாருங்கள், பஸ்ஸு ஏசிடிசி பஸ்ஸஸ் நிற்கிற இடம் பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க பார்க்குறக்கே. ஸோ எல்லாம் பல்நோக்குத்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே உள்ளே இருக்குது, எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது. அதனால் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் புதுசுக்கு கோயம்பேடில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வளர்த்தது எத்தனையோ ஜனங்களாக இருக்கும்.
இல்லை இறங்குனோன்னா கோயம்பேட்டில் இறங்குனா அடுத்து ஊருகளுக்கு போகிற மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. தள்ளி கட்டியிருக்காங்க டிராஃபிக் கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது பாருங்கள் சார்ஜஸ் பாயிண்ட்டு, யார் வேணாலும் சார்ஜஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சார்ஜஸ் பாயிண்ட்டு போட்டிருக்காங்க. குடிநீர் வசதிகள் எல்லாமே ஆரோ வாட்டர் போட்டிருக்காங்க, நார்மல் வாட்ரு, கூல் வாட்ரு, ஹாட் வாட்டர் அந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போத்துக்கு நியூவாக எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாலும் மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய முறையில் தான் இருக்குது. டிரைவர்ஸ் எல்லாம் வந்து கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அந்த இது போட்டிருக்காங்க. இது அவுட்டர் ஸ்டேட் பஸ்ஸு பாருங்களேன். பஸ்ஸஸ் வந்து நிற்கக்கூடிய பிளேசஸ்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக பக்காவாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. எந்தெந்த பஸ்ஸு ஊருக்கு வந்து எந்த பஸ்ஸஸ் எங்கெங்கே போகும் அப்படிங்கிறதையும் வந்து நேம் போட்டு அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ராலிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர்போர்ட்லலாம் போனால் வெயிட் லிஃப்ட் பண்ணி போகிறக்கு ட்ராலிஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ராலி எல்லாம் போட்டிருக்காங்க, வெயிட் எடுத்துகிட்டு போய்க்கலான்னு. எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே குறைகள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறதே இல்லை. மேலே மால்ஸு, ஹோட்டல்ஸு, எமர்ஜென்சிஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே சகல வசதிகளோட, அதான் பல்நோக்கு அப்படின்னாவே எல்லாமே அவ்வளோ அட்வான்டேஜாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 வீலர்லேருந்து வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்துடலாம். ஆனால் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியே வரும்போது 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. அதுவும் தனியாக செக்ஷன் விட்டுருக்காங்க. கீழேருந்து மேலே போகிறக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பார்க்க லைட்டிங்லாம் ஜெகஜோதியான்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ஸ் பார்க்குறக்கு. ஆம்புலன்ஸு எல்லாம் எமர்ஜென்சி என்னென்ன ஃபயர் சர்வீஸு, எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டலோட இதை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே விஷயம் நம்ம மெயின்டெனன்ஸ், நம்ம மக்கள் அதை வச்சுக்கக்கூடியது அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மக்களும் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்களும் நல்லா பண்ணாங்கன்னா இதே மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. எவ்வளோ ஏக்கர்ஸ் இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக எல்லாம் க்ரீனிஷாக செமையாக இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு அந்த பஸ்ஸை வந்து ஒரு வேளை சர்வீஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் அதுவும் போட்டிருக்காங்க. எல்லாமே உள்ளே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகணுன்னா 2 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போனால் தான் நம்ம உள்ளே பஸ்ஸு ஏற இடமே இருக்குது. அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோட பணிமனைன்னு சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்காங்க. கோவில்ஸ் வச்சுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு கிளாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது கோவில் இன்னும் கட்டுமானம் பண்ணி இன்னும் முடியலை. ஸோ அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி பண்ணலை. அதுலேருந்து வெளியே இருந்த எல்லாமே லைட்டிங்கில் தாங்க ஜெகஜோதியாக மின்னுது. லைட்டிங்கில் தான். இது வந்து ஓமினி பஸ் ஸ்டாண்டு 1, 2ன்னு சொல்லி 2 பார்ட் போட்டிருக்காங்க. ஓமினி பஸ் ஸ்டாண்டு இது வந்து உள்ளேருந்து வெளியே வந்த பிறகு இது அவுட்டிங்கில் ஓமினி பஸ்ஸஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பஸ்ஸஸ் இங்கே கொண்டு வந்துடுவாங்க போல இருக்குது. கோயம்பேடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாட்கள் ஆக ஆக இடிச்சிட்டு அங்கே டிராஃபிக் இருக்குது இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓமினி பஸ் ஸ்டாண்டு. லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் மக்கள் வந்து பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகியாச்சுன்னா இது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு வேறு எங்கேயுமே கிடையாது. ஆசியாலேயே முதல் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறது நம்ம இது இங்கே தான், சென்னையில் தான். இது ஒரு பிக்னிக் பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. குடும்பமாக வெக்கேஷனுக்கு வந்து பார்த்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒமினி பஸ் ஸ்டாண்ட்ஸு. அதை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொல்லும்போது உங்களுக்கு மெயின் ரோடு, சரிங்களா, எல்லா ஸ்பெசிலிட்டியும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இது. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். நான் இந்த கேலம் பக்கம் வந்துட்டு நம்ம பஸ் ஏற போகிறதும் இந்த பிளேசஸ் தான் காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் மெயின் ரோடு. இப்போ தான் மெயின் ரோடே வருது. இதிலேருந்து உள்ளே போனால் அப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. உள்ளே அவ்வளோ கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குதுங்க. செமையாக இருந்தது. ஸோ நீங்களும்